ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ரஸ்கல்வா. இதை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோன்னா கரைஞ்சி போயிடும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது ரஸ்கில் செஞ்சோன்னு கண்டே பிடிக்க முடியாது. மஸ்கோத் அல்வா மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, முதல்ல ரஸ்க் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு பிளேட் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நெய் 4 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1/4 கப், ஜீனி 1/2 கப், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இப்போது ஒரு மிக்ஸி ஜாருக்கு இந்த ரஸ்க்கு எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். நம்ம இப்போ இதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பவுடராக இருக்கணும். நீங்கள் கையில் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரவை பதத்துக்கு இருக்கும். அதான் கரெக்டான பதம். இப்போ இதை நல்லா அளந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கடாய் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த கப்புக்கு 1 கப் கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரஸ்க் பவுடருக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கணும். அதே கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த ரஸ்க்கு நல்லா வேகணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ரஸ்க்கு ஸ்மெல் இல்லாமல் நார்மல் இந்த தேங்காய் அல்வா மாதிரி ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்போ 3ஆவது கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கேன். அப்புறம் கடைசியாக இன்னும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஆனால் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கூட பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட பண்ணலாம். ஆனால் ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டால் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை 1 கப் அளவு முதல்ல சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ மீதி இருக்கிற 1/2 கப்பையும் இதில் சேர்த்துடலாம். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அந்த கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் எண்ணெய் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா உங்களுக்கு கெட்டியாக வந்துடும். பாருங்கள், அப்பளையை விட இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு. அதை மிக்ஸ் பண்ணும் போதே பாருங்கள் அப்படி கலண்டு வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. அந்த அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் நெய் எல்லாமே கொஞ்ச நேரத்தில் அதுவே வெளியில் விட ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பு மட்டும் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாதாம் பிடிக்கும்னா பாதாம் கூட வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் மேலே தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான டேஸ்டியான ரஸ்க் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த கோகோனட் அல்வா பிடிச்சிருந்துச்சு, தேங்காய் அல்வா பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கூட டேஸ்ட் வேறு மாதிரி தெரியாது. இதில் நீங்கள் ரஸ்கில் செஞ்சீங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த ரஸ்க்கு ஸ்மெல்லாம் இருக்கவே இருக்காது. அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இதை இன்னொரு பேனுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை இப்போ ஒன்று போல் கரண்டி வச்சு லெவல் பண்ணி விட்டுருங்க. நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு இதை ஆற வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கட் பண்ணுறதுக்கு அந்த நல்ல ஒன்று போல் ஷேப் கிடைக்கும். அதுக்கு தான் இப்போ அதை நல்லா ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் மேலே நான் கொஞ்சமாக டெக்கரேஷனுக்கு பாதாம் 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம்.
இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு மறுபடியும் கரண்டி வச்சு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதோட சேர்ந்து இருந்துக்கும், தனியாக கீழே விழாது. அவ்வளோதாங்க, சூப்பரான அல்வா ரெடி ஆகிட்டு. இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம பீஸ் போட்டுடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போதும், டக்குன்னு ஆறிடும். அதுக்கப்புறம் கத்தி வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு வாயில் வச்சோன்னா கரைஞ்சி போயிடும், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த பார்க்குறதுக்கே அந்த கோகோனட் அல்வா மாதிரி, அந்த தேங்காய் அல்வா மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த மஸ்கோத் அல்வா மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த அல்வா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த ரெசிபி வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.